சற்றுமுன் வெளியான தகவல். எல்பிஜி சிலிண்டர் வாங்க இனி முகவரி சான்று தேவையில்லை. மத்திய அரசின் ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அது எப்படி என்பது இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதாவது இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடுத்து வருகிறது. இதற்கு ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருகிறது. வளைகுடா நாடுகளில் போர் பதட்டம் நிலவி வருவதால் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இதனால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கான கச்சா எண்ணெய், எரிவாயு ஏற்றுமதி என அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் அதிகரித்துள்ளது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $150 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் இதுவரை பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. பொதுத்துறை நிறுவனங்கள் உயர்த்தப்படாமல் இருக்கும் நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியுள்ளது. இதற்கிடையில் கேஸ் தட்டுப்பாட்டை குறைக்கவும் மத்திய அரசு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்தது. அதாவது எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவில் இடைவெளியை உயர்த்தியது. அதாவது நகர்ப்புறங்களில் ஒரு சிலிண்டர் புக் செய்துவிட்டு மற்றொரு சிலிண்டர் புக் செய்ய 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும். கிராமப்புறங்களில் 45 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சிலிண்டர் விலையை மார்ச் மாதம் மத்திய அரசு உயர்த்தியது. ஏப்ரல் மாதம் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையை மட்டுமே மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறது. இதற்கிடையில் மத்திய அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது 5 கிலோ சிலிண்டர்கள் விநியோகம் அதிகரித்துள்ளது. எனவே இந்த 5 கிலோ எடை கொண்ட FTL சிலிண்டர் பெற இனி முகவரி சான்று கட்டாயம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செல்லுபடியாகும் அடையாள அட்டையை காண்பித்தாலே 5 கிலோ FTL சிலிண்டரை பெறலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் உள்ளூர் முகவரி ஆவணங்கள் இல்லாதவர்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆகையால் மார்ச் 23ஆம் தேதி முதல் சுமார் 5.7 லட்சம் FTL சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் சமீபத்தில் ஒரே நாளில் 71,000க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நாட்டின் எல்பிஜி சிலிண்டருக்கு பற்றாக்குறை இல்லை என கூறிய மத்திய அரசு பொதுமக்கள் பீதியடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டது. 5 கிலோ FTL சிலிண்டர் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கிறது. இந்தியன் ஆயில், இண்டன் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் 5 கிலோ FTL சிலிண்டரை பெறலாம். இதற்கு ஆதார், பான் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் உடனே 5 கிலோ சிலிண்டரை பெறலாம். மேல் சொல்லப்பட்டுள்ள அனைத்து தகவலும் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அருகில் இருக்கும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு நேரில் சென்று அடையாள அட்டையை காண்பித்து இதற்கான கட்டணத்தை செலுத்தி 5 கிலோ சிலிண்டரை எளிதாக பெறலாம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் குடோனில் நேரடியாக எல்பிஜி சிலிண்டர் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது டெல்லியில் உள்ள கிடங்குகளில் இருந்து நேரடியாகவே எல்பிஜி சிலிண்டர்கள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் அமலாக்கம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள், அதாவது OMCகள் சேமிப்பு கிடங்குகளில் இருந்து சிலிண்டர்களை
விற்பனை செய்வது சட்டவிரோதமானது என்பதை தெளிவுபடுத்தி விநியோகஸ்தர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. முறையற்ற விற்பனை, பதுக்கல் மற்றும் கள்ளச்சந்தை ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதையும் நுகர்வோரை அதிகாரப்பூர்வ முன்பதிவு மற்றும் விநியோக முறையை நோக்கி திரும்புவதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த வகையில் சிலிண்டர்களை பெறுவதற்காக எரிவாயு முகமைகள் அல்லது சேமிப்பு கிடங்குகளுக்கு செல்ல வேண்டாம் என குடியிருப்பு வாசிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் விநியோகத்தை நெறிப்படுத்தவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ள முயற்சிகளின் ஒரு பகுதியாக முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து எல்பிஜி சிலிண்டர்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகையால் அதே நேரத்தில்தான் இதற்கு சிறிய 5 கிலோ எல்பிஜி சிலிண்டர்கள் பரவலாக கிடைக்க செய்யப்பட்டுள்ளது. மேலும் செல்லுபடியாகும் அடையாள அட்டையையும் பயன்படுத்தி இதற்கான முகவரி சான்று தேவையின்றி எரிவாயு முகமைகளில் இருந்து இவற்றை இப்போது வாங்கலாம். ஆகையால் இதற்காக இந்த நடவடிக்கையானது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் நிரந்தர ஆவணங்கள் இல்லாதவர்களுக்கும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். அதே சமயம் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதை நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்காக செய்திகள் போடுறோம். நாங்கள் டெய்லியும் புதிய அப்டேட்ஸ் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலில். அதனால நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிச்சிக்கிட்டே இருக்கோம். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கிறத உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் சிலிண்டர் வாங்க இனி இதுவும் முக்கியம். அதாவது மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஒட்டுமொத்த உலகமும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு நெருக்கடியுடன் போராடி வருகிறார்கள். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் நிலைமை சற்று சிறப்பாக உள்ளது. கடந்த சில வாரங்களாக இந்தியாவில் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்த அச்சம் இருந்த நிலையில் இப்போது நிலைமை மேம்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லி அரசு வர்த்தக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான விதிகளை கடுமையாக்கியுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ உத்தரவின்படி வர்த்தக எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகத்திற்கான விதிமுறைகள் டெல்லி அரசு மாற்றியுள்ளது. பிஎன்ஜி இணைப்பு உள்ள பகுதிகளில் ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் தாபாக்கள் போன்ற வணிகங்கள் எல்பிஜி இணைப்பை பெறுவது அல்லது அதற்கான விண்ணப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மாநில உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை ஏப்ரல் 2ஆம் தேதியன்று வெளியிட்ட உத்தரவில் வர்த்தக எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் குறித்த தனது சமீபத்திய கொள்கையின் ஒரு முக்கிய விதியை திருத்தியுள்ளது. திருத்தப்பட்ட விதிகளின்படி வர்த்தக மற்றும் தொழில்துறை நுகர்வோர் அந்தந்த எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களில் பதிவு செய்து எல்பிஜி இணைப்பு இருக்கும் இடங்களில் விண்ணப்பித்திருந்தால் மட்டுமே எல்பிஜி விநியோகத்தை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடுதல் ஆணையர் 3 எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்களுடன் கலந்தாலோசித்து அவற்றை உடனடியாக முடிவு செய்வார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.